அஸ்ஸலாமலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் ஒரு 400 கிராம் ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன், மட்டன். அதை இன்றைக்கி குருமா பண்ண போகிறேன். ஒயிட் குருமாவுக்கு தேவையானது ஒரு தக்காளி பழம், புதினா, மல்லியை கட் பண்ணி கழுவி போட்டுட்டேன். தேவையான அளவு கருவேப்பிலை, சின்ன அரை மூடி எலுமிச்சைப்பழம், பட்டை, ஏலம், கிராம்பு, அன்னாசிப்பூ, இது எல்லாம் இப்போது இந்த தட்டுக்களில் வச்சு தட்டி வச்சுக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய். இதை அரைக்கும் போது 400 கிராம் மட்டனுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு 6 முந்திரி பருப்பு, கொஞ்சம் தேங்காய் பூ எல்லாம் வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். கொஞ்சோண்டு தேங்காவை பால் எடுக்க அரைச்சிருக்கேன். ஒரு பெரிய தேங்காய்னா அரை மூடி, சின்ன தேங்காய்னா ஒரு தேங்காய் போடுங்க. இது பால் எடுக்கிறதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் இந்த 10 ரூபா தயிர் கப்பில் பாதி கப்பு ஊற்றுக்கோ. ஊற்றி நல்லா கறியை ஃபஸ்ட்டு விரவி அந்த அரைச்ச விழுதையும் பேஸ்ட்டாக்கி வச்சிடணும். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இது கிழங்கு போட்டு வைக்கலாம். கிழங்கு போட்டால் அந்த குருமானுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி வந்துடும். நான் இன்றைக்கி கிழங்கு போடலை. இன்றைக்கி மட்டன் மட்டும்தான் போட்டு வைக்கிறேன். இப்போ நம்ம பட்டை, ஏலம், கிராம்பு, அன்னாசி பூவை நல்லா பொடி பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை நம்ம பற்ற வச்சுக்கணும். குக்கரை ஏற்றியாச்சு. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி தேங்காய் எண்ணெய் விடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தேங்காய் பால் எடுத்தனால தேங்காய் அதிகமாக தேங்காய் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இப்போ லைட்டு கரண்ட் வந்துட்டான்னு பார்க்கும். வந்துடுச்சு. நான் இந்த ஒயிட் குருமாவுக்கு இன்றைக்கி வத்தல் பொடி போடலை. ஏன் போடலைன்னா, இது வெறும் மிளகாய் மட்டும் வச்சு அரைக்கிற வெள்ளை குருமா. என்னுடைய வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே நான் குருமாவில் 2 வகை போட்டிருக்கேன். ஒன்று ஒயிட் கலர் குருமா, இன்னொரு குருமா எப்படின்னா நம்ம மிளகாயும் வச்சு அரைச்சிக்கிட்டு திரும்ப வத்தல் பொடி எண்ணெயில் போட்டு வைக்கிறது. அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பட்டை, ஏலம், கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் லாஸ்ட்டில் அலசி ஊற்றிக்கிடும். கருவேப்பிலை, நறுக்கிய பல்லாரி 1, சின்ன பல்லாரினா 2, பெரிய பல்லாரினா 1 போதும். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கும் போதே நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுறணும். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க. அது சட்டியில் குக்கரில் ஒட்டும். இதை நல்லா வதங்கட்டும். நம்ம அரைச்ச தேங்காயை பால் எடுத்துக்கிடும். இப்போ தக்காளி கரியாமல் பொன்னிறமாக இதை நல்லா வதக்கணும். காரம் எங்களுக்கு ஏற்ற காரம் தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு காரமாக அதிகமாகனா 10 மிளகாய் கூட நீங்கள் போடலாம். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக போடுறேன். புதினா இதில் போட்டாச்சு. மட்டனில் இந்த அரை மூடி எலுமிச்சைப்பழத்தை புழிஞ்சிக்கிறேன்.
இப்போ நம்ம தயிரில் ஊற வச்ச மட்டனை போட்டாச்சு. போட்டு எண்ணெயிலையே ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இந்த குருமா வந்து சோறுக்கும் வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி, இடியப்பம், புரோட்டா எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த மூடியெல்லாம் கழுவி எல்லா தண்ணியும் பெரிய தேங்காய்னா பாதி முடி போதும். ஏன்னா 400 மட்டனுக்கு தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன். இது எல்லா தலைப்பால், ஃபஸ்ட் எடுத்த பால், செகண்ட் எடுத்தது எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க குக்கரில் வைக்கிறனால. இப்போ நல்லா கிளறிட்டு காரம், உப்பு எல்லாம் கரெக்டானு பார்க்கணும். மல்லி ஒரு கைப்பிடி அளவில் பாதி, புதினா ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி. இப்போ நம்ம மூடிடும். மூடி ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 10 நிமிஷம் குருமா ரெடி ஆயிடும். ஒயிட் குருமா ரெடி ஆயிடும். அப்புறம் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடலாம். ப்ரெஷர் வந்துட்டு மட்டன் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் ஒயிட் குருமா ரெடி ஆயிரும். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னதுன்னு காட்டுறேன். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாட்டிலையும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் சர்ஃபு கொஞ்சோண்டு போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் வெந்நீரில் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். இல்லைன்னா சர்ஃப் வாடை அடிக்கும். இப்படி இதை தேய்ச்சிட்டு 3 வேளை தேய்க்கணும். காலை, மதியம், இரவு. அப்போ தான் அந்த சிங்கு வந்து புதுசு மாதிரியே இருக்கும். அதுக்குன்னே தனியாக ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு இதுவும் வச்சுருப்பேன். எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பரை வச்சு துடைச்சிட வேண்டியதான். இப்போ வந்து பேப்பரை வர துடைச்சிடணும். இப்படி ஒரு பேப்பர் எடுத்து
க்ளீன் ஆகிட்டு. இன்றைக்கி அல்சியா சேனலில் சுட சுட சோறு, வெண்டைக்காய் பெப்பர் போட்டு பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே என் வீடியோவில் பெப்பர் போட்ட வெண்டைக்காய் எப்படி பண்ணுறதுங்கிறது உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இது நல்லாயிருக்கும். நீங்கள் வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், வெண்டைக்காய், மிளகாய் எல்லாம் போட்டு வதங்கி இறக்கும் போது துருவிய தேங்காய் பூவும் பெப்பரும் போட்டு இறக்கணும். 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு 1/2 ஸ்பூன் பெப்பர் போடுங்க. மிளகாய் 2 மிளகாய் தான் பெருசு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரசம், ஒயிட் குருமா, அப்புறம் ரசம். இப்போ குருமா இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் இறக்கி, இதுதான் இன்றைக்கி சமையல். பப்பாளி பழுத்துருச்சா என்னன்னு தெரியல. பழுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடும். மட்டன் ரெடி ஆகிட்டு. இப்போ இதில் ப்ரெஷர் குறைஞ்சோடனே நான் உங்களுக்கு அதை எடுத்து வச்சு காட்டுறேன். ப்ரெஷர் குறைஞ்சிட்டான்னு பார்ப்போம். மட்டன் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசமாக சுவையாக இருக்கும். நான் இப்போ 400 கிராம் மட்டன் ஒயிட் குருமாவுக்கு உள்ள அளவை தான் இப்போ சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம கைக்கு ஒரு கைப்பிடி அளவு தான் மல்லியும் புதினாவும் சேர்த்து தான் ஒரு கைப்பிடி அளவு, நிறைய வேண்டாம். பாருங்கள், இன்றைக்கி நார்த்தங்காய் ஊறுகாய், குரு நார்த்தங்காய் ஊறுகாய், பெப்பர் வெண்டைக்காய் பொரியல், ரசம், ஒயிட் மட்டன் குருமா. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா, இந்த சமையல் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.